வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் குபேர். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் நிறங்கள் 3. இது ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் ஃபிலிம். துருவங்கள் 16 மாஃபியா மாறன் படத்தை டைரக்ட் பண்ண கார்த்திக் நாராயண் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதர்வா, சரத்குமார், ரகுமான் 3 பேரும் லீடா பண்ணியிருக்காங்க. நான் லினியர் எடிட்டிங் பேட்டர்ன்ல கட் பண்ணி பிரசன்ட் பண்ண படம். சினிமாட்டோகிராஃபி டிஜோ டாமி, எடிட்டிங் சீரிஸ் சரண் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜேக் பிசாய் இசையமைச்சிருக்காரு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம டீடைல் ரிவ்யூக்குள்ள போலாம். நிறங்கள் 3 படத்தோட கதை என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மல்டிபிள் ஸ்டோரி லைன் உள்ள ஒரு படம். அதாவது 3 கதை பேரலா நடக்குது. ஒரு நைட்ல நடக்கிற மாதிரி கதைக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. டியூஷனுக்கு போன 12வது படிக்கிற பொண்ணு அபிராமி காணாம போயிடுறாங்க. அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒருத்த மேல சந்தேகம் வருது. அவனை தேடி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறாரு. 2வது கதை ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுல மினிஸ்டரோட பையன் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மினிஸ்டர் பையனுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரான சரத்குமாருக்கும் ஈகோ கிளாஸ் ஆகுது. அதனால கோவம் மாதிரி சரத்குமார் பையனை தேடி போறான் அந்த மினிஸ்டர் பையன். 3வது கதை அதர்வா. சினிமாவில் எப்படின்னா தான் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு தருணத்துல அதர்வாவோட கனவு சின்ன பின்னமா ஆகுது. அதுல டிப்ரெஷன் ஆகி உடஞ்சி போயிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ட்ரக் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 கதைக்கும் அதர்வாக்கும் என்ன சம்பந்தம்? காணாம போன அந்த அம்மு அபிராமி தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? மினிஸ்டர் பையன் போலீஸ் ஆஃபீஸரான சரத்குமார் பையனை தேடி பிடிச்சி பதிவானா இல்லையா? இந்த 3 கதையும் எப்படி ஒரு மையப்புள்ளியில் இணையுதுன்றதை தன்னோட ஸ்க்ரீன் பிளே மூலமா பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு கார்த்திக் நாராயண். 3 கேரக்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கதைக்குள்ளேயும் போய் அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட்னு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி ஒரு இம்ப்ரெசிவான ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஸ்டோரி லைன் ஸ்கிரிப்டை கேட்க நல்லா இருக்கும். பட் அது ஸ்க்ரீன்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதை ரொம்ப தெளிவாக வித்தியாசமா பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸும் கனெக்ட் பண்ணி மையப்பகுதியில் மீட் ஆகிற இடத்துல இன்ட்ரோட் பேக் வச்சது தரமான சம்பவம். கிளைமேக்ஸ் தண்ணிங்காக இருக்குது. கிளைமேக்ஸில் 2 இழப்பு ஏற்படுது. அதில் 1 கரெக்டாக வந்துச்சு கதைப்படி. இன்னொரு இழப்பு எனக்கு பெருசாக உட்காரல. அதை கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த படத்துக்கு ப்ராப்பரான ஒரு எண்டிங்னு சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் ரகுமான் உடஞ்சி அழுகுற அந்த சீன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர அதர்வா போர்ஷன்ஸ், சரத்குமார் ரோல் ப்ராமிசிங்காக இருந்தது. அவர் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாரு இந்த ரோலை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ரிவர்ஸில் ஒரு ஃபைன் சீக்வன்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நிறங்கள் 3 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதர்வா, சரத்குமார், ரகுமான் இவங்க 3 பேரை சுற்றி தான் கதைக்களம் நகருது. மற்றபடி துஷ்யந்த், அம்மு அபிராமி, ஜான் விஜய், சின்னி ஜெயந்த், சந்தான பாரதின்னு எல்லாரும் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. டிஜோ டாமியோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் பண்ண விதம், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு கலர் டோன் கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி போர்ட்ரைட் பண்ண விதம் கிரியேட்டிவாக இருக்குது. மோஷன் கேப்சரில் வர சில ஷார்ட்ஸ் விஷுவலாக பல புது எலிமெண்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவுட்புட் பார்க்க நல்லாவே இருக்குது. சிஜித்தோட எடிட்டிங் ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துக்கு கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி லைனை எடிட்டிங்கில் நீங்கள் கட் பண்ணி விஷுவலாக காமிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆடியன்ஸுக்கு கிளியராக நம்ம என்ன சொல்ல வரோன்றதை புரிய வைக்கிறது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு தன்னோட எடிட்டிங் மூலமாக. ஜேக் விஜயோட பின்னணி இசை ஃபெனாமினாக இருக்குது. குறிப்பாக அதர்வாக்கு வர சீன்ஸ்லாம் ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆலோசினேஷன் வச்சு அவர் எப்படி யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாருன்ற அதை விஷுவல் பண்ண விதம் நல்லா இருந்தது. அதுக்கு வர பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பிஜிஎம்மோட பார்க்கும்போது பிரமாதமாக இருக்குது. சரத்குமார் பேசுகிற ஒரு டைலாக், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அம்மு அபிராமி பேசுகிற ஒரு வசனம்னு எல்லா வசனமே சிறப்பாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம். போதைப் பொருள் அதுக்கப்புறம் இந்த குடிப்பழக்கம் 2மே எடுத்தால் என்ன மாதிரி பிரச்சனை விளைவுகள் வரும்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸ் லாஜிக்காக ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அம்மு அபிராமிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பெருசாக எமோஷனலாக கனெக்ட் ஆகல. அந்த பாசத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி வேறு எந்த நெகட்டிவும் இல்லை படத்தில். துருவங்கள் 16க்கு அப்புறம் கார்த்திக் நாராயண் கிட்ட இருந்து ஒரு தரமான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக போச்சு. செகண்ட் ஹாஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராமிசிங்காக இருக்குது. ஹைப்பர் லிங்க் கான்செப்டை வச்சு ஒரு யூனிக்கான ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இந்த நிறங்கள் 3. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் கிரிட்டிக் ரேட்டிங்